ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்படி நானே பார்க்க போறேன். எனக்கு தெரியல இது எந்த மாரி ஒரு டேவா வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இன்னும் அந்த டேவ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. நல்லா மேக்கப் பண்ணிக்கணும், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நல்ல நகை போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நானும் விதிவிலக்கல்ல. எனக்கும் அதெல்லாம் தோணும். என் கல்யாண டைம்லயே வந்து நான் நல்லா மேக்கப் போட்டிருந்தேன். பட் எனக்கு வந்து ஃபோட்டோ சரியா அமையல. என் கல்யாணத்த பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னா, எனக்கு சரியான ஃபோட்டோ வந்து அமையல. ஃபோட்டோகிராஃபர் சரியா வந்து எடுக்கல. பட் மேக்கப் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. நிதாஸ் பார்லர். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசை. என்னடா நம்ம வந்து இவ்ளோ மேக்கப் போட்டோம். கடைசில பார்த்தா ஒரு ஃபோட்டோ கூட நல்லா அமையலையேன்னு சொல்லிட்டு, அதனால எனக்கு என்னைக்குனாலும் நம்ம மேக்கப் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். கல்யாண கெட்டப்ல அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா ஓசில கிடைக்குமா? ரூ. 10வாவது மினிமம் செலவு பண்ணணும். அத யோசிச்சுக்கிட்டே வேணாம் வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். இடையில வந்து நான் கொஞ்சம் குண்டு வேற அடிச்சிருந்தேனா, அப்ப வந்து எனக்கு தோணுச்சு, இல்ல நம்ம ஒல்லி ஆயிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுவோம்னு தோணுச்சு. இப்படியே 7 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்படியே வந்து கடந்து போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தா நேத்து ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிட்டேருந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் காலு. இந்த மாரி வந்துட்டு என்னோட மேக் ஓவருக்கு வந்து நீங்க மாடலா வரீங்களா? அப்படின்னு சொல்லி. எனக்கு ஃபர்ஸ்ட்டு என் ஃப்ரெண்டு சொல்லும்போதே அவங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு சொல்ட்டாங்க. இந்த மாரி நான் உன்ன தான்டா சொல்லியிருக்கேன். கால் பண்ணுவாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸைட்டடா ஆயிடுச்சு. என்ன நம்ம மாடலா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா அத பண்ணிக்க போறோம். எனக்கு ரொம்ப நாள் இருந்த ஆசை. இன்னைக்கு வந்து அது கிடைக்க போகுது. பட் நான் காசு குடுத்து பண்ணலங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஓகேடா, நம்மளுக்கு வந்து கடவுளா குடுக்குறாருடா. ஏன்னா நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதே இப்போ வரை என்னால் நம்ப முடியல. நானாடா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. இப்போ வந்து அந்த மாடல்னு சொல்லும்போது இன்னைக்கு காலையில் கூட அவங்க கால் பண்ணி திரும்ப வந்து உங்களை மாதிரி மாடல் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டாங்களா. எனக்கு அப்போ நான் மாடலா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து ஒரு பார்லரில் மேக்கப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேர் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு லைட் மேக்கப் வேணும், டார்க் மேக்கப் வேணும், ஹை மேக்கப் இப்படி வேணும் அப்படிலாம் வந்து கேட்க முடியும். பட் நாம் ஒரு இடத்துக்கு மாடலாக போகிறோன்னா அவங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து தெரியல அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நேற்று நைட்லேருந்தே ஒரே எக்ஸைட்மெண்ட். என்ன மாதிரி ஜுவல்ஸ்லாம் போடுவாங்க, நம்ம இந்த சாரீ எடுத்திருக்கோமே. நான் என்ன சாரீ எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோட ரிசப்ஷன் சாரீ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரிசப்ஷன் சாரீ. அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாரீ மட்டும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க, ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ சாரீ வந்து இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும்தான் என் சைட்லேருந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வர சொன்னது. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க, என்ன மாதிரி வந்து எனக்கு ஹேர் பண்ண போகிறாங்க, எதுவுமே எனக்கு தெரியல. இது வந்து ஒரு குட்டி விலாகாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போயிட்டு மேக்கப்பை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ரசிச்சுட்டு நல்லா ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ பேக்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ பேக் பண்ணியாச்சு. ஓகேவா. நம்ம இப்போ வந்து போக போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் வந்து இப்போ தான் எங்கள் அத்தை வந்து போன வாரம் வாங்கி கொடுத்தாங்க. பிங்க் கலர். ஐ திங்க் இது பிங்க் தான் நினைக்கிறேன். எனக்கு கலர் அந்த அளவுக்கு வந்து தெரியல. லைட் பிங்க் இருக்கும்ல அந்த கலர். நான் இதை வாங்கிட்டு வந்தப்போ கேட்டேன், இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் வந்து எதுக்கு எனக்கு? நான் வந்து இதை யூஸே பண்ண மாட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் எப்போதுமே அக்சசரிஸ் எதுவுமே நான் வந்து வாங்கிக்கவே மாட்டேன். எனக்கு எங்கள் வீட்டை பொறுத்தவரை எனக்கு எங்கள் அத்தை தான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. சாரியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அதோட இது பிடிக்கும். நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, டேஸ்ட்லெஸ் பர்சன் தான். எனக்கு அந்த அளவுக்கு வந்து இது வாங்கணும் இப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து தெரியாது. ஸோ எங்கள் அத்தை தான் இந்த பேக்குமே வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் அப்போ வாங்கினப்ப கேட்டேன், இவ்வளோ பெரிய ஹேண்ட்பேக் வந்து எனக்கு எதுக்கு? ஒன்று நான் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போவேன், இல்லை அப்படின்னா வந்துட்டு பர்ஸ் மேக்ஸிமம் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் தானே நமக்கு பர்ஸு, அவங்கள விடவா ஒரு வேலட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நான் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஆனால் எங்கள் அத்தை இதை வாங்கிட்டு வரும்போது நான் எதுக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். பட் பார்த்தா இன்றைக்கி இந்த பேக் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதான் சொல்கிறேன்ல, எங்கள் அத்தை ஃப்யூச்சரை முன்னாடியே பார்த்துருக்காங்க போல், அதுக்காக வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது. இன்னொரு பேக்கும் வாங்கிட்டு வந்தாங்க, காமிக்கிறேன். ஸோ இந்த பேக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பேக் வந்து ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி ஒரு டைப்பில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஆனால் எனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோனு பைசா வைக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து நம்மளுக்கு யூஸ். அந்த பேக் தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அது யூஸே இல்லை அத்தை, எனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். எங்கள் அத்தை எப்போயாவது தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி நமக்கு தேவைப்படுது. பரவாயில்ல, அதுக்குள்ளே வந்து சாரீ வைக்கிற அளவுக்கு எனஃபான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ரெண்டுமே வந்து மேக்ஸில் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் மேக்ஸில் பாருங்க. இவன் தாங்க என் தம்பி, என்னோட கூட பிறந்தவன். ஸோ இவன் வந்து சவாரிக்காக மதுரைக்கு வந்திருந்தான். அப்படியே வந்து இவனை ஒரு குட்டி ஒரு லுக், இவனை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பார்க்க முடிஞ்சு, கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனை பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து என்னோட லொக்கேஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து இப்போ காய் ஸ்டூடியோ அங்கே தான் வந்து போகிறேன். எல்லோரும் ரெடியாக என்னோட கெட்டப்பை பார்க்குறதுக்கு? பார்த்துட்டிங்களா?
யாரும் பார்த்து பயந்துறாதீங்க. எனக்கே இத பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்துல சொல்லுவாள்ல, "ப்பா! யாருடா இது? பேய் மாதிரி மேக்கப் போட்டுட்ருக்கு." அப்படிதான் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனா இது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாடலா. இது வந்து இந்த வேர்ட யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் வந்து கூச்சமா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்டு டைம் நான் போனேன். அங்க என்ன ட்ரீட் பண்ண ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அ எனக்கு மேக்கப் பண்ணி விட்டவங்க வந்து பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன். என்ன ரொம்ப நல்லா வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாங்க. தேங்க் யூ சிஸ்டர். இதில வந்து நீங்க சொல்லுங்க. இந்த கோல்ட் ஜுவல்ஸ் நல்லா இருக்கா? இல்ல நான் வந்து ஒயிட் கலர்ல போட்டிருந்தேன்ல, அந்த ஜுவல்ஸ் நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு இது 2த்துலயுமே கன்ஃப்யூஷனா இருக்கு. எந்த லுக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க 2 பேருமே பேசிக்கிட்டோம். இதில எது நல்லா இருக்குன்னே தெரியலையே. 2மே நல்லா இருக்கிற மாரியே இருக்குன்னு. சரி நீங்க சொல்லுங்க. எந்த லுக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் எனக்கு இது சூட் ஆகுதா அப்படின்னும் சொல்லுங்க. அண்ட் இவங்க தான் பவித்ரா. எனக்கு இந்த பிராக்டிஸ் செஷன் மேக்கப் வந்து பண்ணது உண்மையாவே டேலண்டடான பெர்சன்.